அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நூரானி காய்தாவில் இருக்கக்கூடிய சட்டங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி பார்க்க போகிற சட்டம் ஹரக்கத். ஜபர் ஜேர் பேஷ், இது அதோடைய சிம்பிள்ஸ். ஜபர் ஜேர் பேஷ் இவைகளுக்கு ஹரக்கத் என்று கூறப்படும். இவைகளை சிறிதளவு கூட நீட்டாமல் உடனடியாக படிக்க வேண்டும். அலிஃப் என்றால் அதன் மீது ஜபரோ ஜேரோ பேஷோ இல்லாமல் இருக்கும். இவைகளில் ஏதாவது ஒரு ஹரக்கத் அதன் மீது வந்துவிட்டால் அதற்கு ஹம்சா என்று கூறப்படும். ஜபரின் உச்சரிப்பு சப்தம் வாய் திறந்த வண்ணம் மேல் நோக்கி செல்லும். அப்போ நான் படித்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜபர் ஜேர் பேஷ் இந்த மூணுத்துக்குமே ஹரக்கத் அப்படின்னு சொல்கிறாங்க என்று கூறப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹரக்கத்தை நம்ம கொஞ்சம் கூட நீட்டாமல் நம்ம உடனடியாக ஓதக்கூடியவங்களா இருக்கணும். கொஞ்சம் கூட நீட்டக்கூடாது, உடனடியாக டக்குன்னு ஓதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அலிஃப் மேலே இந்த மாதிரி ஜபர் ஜேர் பேஷ் இந்த மூணுத்தில் ஏதாச்சும் ஒரு சிம்பிள் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம அலிஃப்னு உச்சரிக்காமல் ஹம்சான்னு, அதுக்கு ஹம்சா அப்படின்னு ஓதணும். அதை நம்ம அலிஃப் அப்படின்னு சொல்லி ஓதக்கூடாது. அந்த இடத்துல மட்டும் நம்ம ஹம்சா அப்படின்னு சொல்லி ஓதணும். ஜபரோட உச்சரிப்பு அதோட ப்ரொனவுன்சியேஷன் வாய் திறந்த வண்ணம், வாய் ஓப்பனில் நம்மளுடைய வாய் திறந்த வண்ணம் மேல் நோக்கி செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது படித்தது நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு இது ஓதி காட்டுறேன். இப்போ இங்கே அலிஃப்னு இருக்குது. வெறுமனே அலிஃப்னு தான் நம்ம அலிஃப்னு சொல்லலாம். இங்கே அலிஃப் இல்லை, நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அலிஃப் வெறுமனே அலிஃப் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு மேலே எதுவுமே இல்லை. அப்போ நம்ம அலிஃப்னு ஓதலாம். இப்போ அலிஃபுக்கு மேலே ஜபர் இல்லை ஜேர் இல்லைனா பேஷ் இருக்குது அப்படின்னா இது நம்ம அலிஃப்னு ஓதக்கூடாது, ஹம்சான்னு தான் நம்ம சொல்லி ஓதணும். ஹம்சா ஜபர் அ, பா ஜபர் ப, தா ஜபர் தா, சா ஜபர் சா, ஜீம் ஜபர் ஜா, ஹா ஜபர் ஹா, ஹா ஜபர் ஹா, தால் ஜபர் தா, தால் ஜபர் தா, ரா ஜபர் ரா, ரா ஜபர் ரா, சீன் ஜபர் சா, ஷீன் ஜபர் ஷா, ஸ்வாத் ஜபர் ஸ்வா.